அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு அகைன் ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 149 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி ஒரு 30, ஃபின் நிஃப்டி ஒரு 112, நிஃப்டி மிட் கேப் ஒரு 100 பாயிண்ட்ஸு எல்லாமே அகைன் ஒரு மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே நமக்கு ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ அதனால தான் நான் 2 நாள் வீடியோஸ்லையுமே சொல்லியிருந்தேன், ஹேமர் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைனா நமக்கு ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுலலாம் மூவ்மெண்ட் கிடையாதுங்க. இந்த வாரமே சுத்தமாகவே ஒரு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் 11 மண்டேயோட ஹையை 24,576, அதாவது ஓப்பனான இடமும் அதுதான். லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,263, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி போட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, மண்டே வச்சு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெவல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டாடா மோட்டார்ஸ் பிவி, அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு 6% நமக்கு சரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த டாடா மோட்டார்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 44 ரூபாய்க்கு இருந்த பங்கு ஒரு காலத்தில் 800 ரூபா வரைக்கும் போனது. 800 ரூபாலேருந்து இப்போ இறங்கி டாடா மோட்டார்ஸ் பிவி ஒரு 331 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 6% சரிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸை அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரபலமான பங்குன்னு வச்சுக்கோங்களேன் டாடா மோட்டார்ஸ். இந்த டாடா மோட்டார்ஸ் எதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ Q1 இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் ப்ராஃபிட்டை இழந்திருக்கு. அதாவது Q1 FY 2026 3,924 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 775 கோடி ரூபாய் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 80% ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேல்ஸ் இருக்கா, அதாவது டாடா மோட்டார்ஸ் இதில் சேல்ஸ் இருக்கா அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் ஆகுது, ஆனால் ப்ராஃபிட் சுத்தமாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா JLR, அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 9.2% குறைஞ்சிருக்கு. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் பிரச்சனை, அதாவது ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறனால ஸோ அந்த சப்ளை செயின் பிரச்சனை கட்டாயிருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட், அது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பாதிப்பு தான். அந்த ஈரான் US வார் போயிட்டு இருக்கனால அது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பாதிப்பு தான். அதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்குது டாடா மோட்டார்ஸ் பிவியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு காரணம் காட்டி ஒரு 6% பக்கம் இன்னைக்கு டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட EV வால்யூம்ஸ் ஒரு 112% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கே தெரியும் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் தான் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ EV வால்யூம்ஸை வச்சு தான் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மோட்டார் சம்மந்தப்பட்ட பங்குகள் நம்ம பார்க்கணும். ஒரு வெஹிக்கல் சம்மந்தப்பட்ட பங்குகள் ஒரு EV எந்த அளவுக்கு growth கொடுக்குதோ அந்த அளவுக்கு அந்த பங்குகள் மறுபடியும் மேலே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு லாங் டேர்முக்கெல்லாம் போறப்ப இந்த EV வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நாம பார்க்கணும். இது நல்லாவே இருக்கு. அதாவது டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கல் வால்யூமும் நல்லா இருக்கு. இப்போ 46% அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி EV வால்யூம்ஸ் 112% அதிகமாக தான் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு டிராபேக்னா ஒரு டெம்பரவரி டிராபேக் தான் இருக்குது. JLR ஜாக்வார் லேண்ட் ரோவர் அந்த ப்ராடக்ட் சரியாக போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 80% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் ப்ரெஷராக இருக்க தவிர மற்றபடி இந்த EV வால்யூம் டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கல் 46%, 112% பாசிட்டிவ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ போக போக இது மறுபடியும் ஒரு 375 கூட 375 இல்லை 400 கூட ஒரு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த EV வால்யூம்ஸ் நல்லா இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது நீங்கள் பைசல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்காதீங்க. ஸோ நான் சொல்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பங்குகளை நம்ம பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு
ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுறாதீங்க நாங்கள் வந்து டாடா மோட்டார்ஸ் பிவி வாங்கலாமா, அது வந்து டார்கெட் எவ்வளோங்க போகும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்க போகும், அந்த மாதிரி கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது 1% மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த 1% பேலன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுவான்னு தெரியல, பட் இதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நியூஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து அமெரிக்கா கண்காணிப்பு புனே, குஜராத் அண்ட் சென்னை. ஓகேங்களா? அதாவது யூஎஸ் வந்து புனே, குஜராத் அண்ட் சென்னையை வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னா இப்போ சைனாவிலேருந்து ப்ராடக்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வருது. ஸோ நம்ம நாட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்து அதில் மேட் இன் இந்தியான்னு போட்டு மறுபடியும் வந்து யூஎஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. அதாவது சைனாலேருந்து ஸ்ட்ரைட்டாக யூஎஸ்க்கு போகாமல் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் மேட் இன் இந்தியான்னு போடப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா பொருட்களுக்குமே வந்து கிடையாது. இது வந்து எந்தெந்த பொருட்களுக்கு அப்படின்னா பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரெஷருக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து நடக்குது. அதாவது சைனா காம்போனண்ட்டை இந்தியா மேட் இன் இந்தியான்னு போட்டு வந்து இவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியா சைட்லேருந்து இன்னும் எதுவுமே வந்து சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இதனால் ட்ரேடு வர்த்தகம் டாரிஃப் ரெவன்யூ வந்து எவ்வளோ பாதிக்குது யூஎஸ்க்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $28 பில்லியன் வந்து பாதிக்குது. ஓகேங்களா? பட் இந்தியா சைட்லேருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சைனாலேருந்து வாங்குறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், அந்த இப்போ ஒரு வண்டியை தயாரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வண்டியோட ப்ராடக்ட் வந்து பல நாடுகள்லேருந்து கூட வரலாம். வந்துட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணுறது நம்ம இந்தியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த காம்பனன்ஸ் ஒரு சின்ன என்ன சொல்கிறது அப்படின்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வருது, பட் மெயின் ப்ராடக்ட்டுங்கிறது இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து எதுவுமே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதனால தான் ரெவன்யூ வந்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது, இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அமெரிக்கா வந்து புனே, குஜராத் அண்ட் சென்னை இந்த 3 சிட்டியுமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் ஒரு 2.73% வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ மற்றபடி எந்த ஸ்டாக்குமே மேலே வந்த மாதிரி தெரியல. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு 2.41%, அதானியன்ட் வந்து 2.53%. ஸோ அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸோ இந்த மாதிரி தூரமாக இருக்கிற கொஞ்சம் பங்குகள் தான் மேலே வந்திருக்கே தவிர ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் வந்து சரியான அளவில் வந்து இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஈவினிங் ட்ரம்ப் கொடுக்குறாரு அப்படின்னு. ஸோ அதை பொறுத்து தான் குளோபல் இண்டெக்ஸோட அடுத்த மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஈரான் யூஎஸ் வார் டீல் வந்து இன்னும் 2 நாளில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. எப்பெல்லாம் இவர் வந்து நியூஸ் கொடுக்குறாரோ அப்போல்லாம் இந்த டீலுக்கு வந்து நாங்கள் வந்து சம்மதிக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு 6 கண்டிஷன் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் அக்கௌண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுங்க, காம்பன்சேஷன் கொடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த 6 கண்டிஷனை பற்றி இந்த ஆள் பேசுறதே கிடையாது. ட்ரம்ப் வந்து பேசுறதே கிடையாது. மறுபடியும் இவர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கு, நாங்கள் வந்து ஷிப்பை வந்து நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம், அதை தான் பேசிட்டு இருக்காரே தவிர அவங்க கொடுக்குற ஒரு 6 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆச்சு இவர் நிறைவேற்றினாரு அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா மறுபடியும் அந்த டீல் வந்து கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரிப்ளேவும் சரியா வந்து இவர் வந்து கொடுக்கறது கிடையாது. இவர் மறுபடியும் அவங்கள கோவப்படுத்துற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர ஸோ இந்த டீல் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து மறுபடியும் பெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் சைடு வந்து அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு வந்து கம்மியாகவும் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓஏ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 135.6 lakhs, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 24,800ல் 102.7 lakhs பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது.
புட் ஆப்ஷன் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,400 புட் ஆப்ஷனில் 100.5 லேக்ஸும் 24,300 பார்த்தீங்க அப்படின்னா 128.4 லேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓவராலாக நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு கம்மியாகவும் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குன்னா இதுலையுமே அதே மாதிரி தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நாம் வந்து பார்த்துருக்கோம். பட் சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து நமக்கு அதிகமாகவும் கால் ஆப்ஷன் சைடு வந்து நமக்கு கம்மியாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸில் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து OI லேக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 78,500ல் 5.2 லேக்ஸ் அதிகமாக இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 78,000 புட் ஆப்ஷனில் 8.6ம் அதே மாதிரி 77,800 புட் ஆப்ஷனில் 6 லேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா OI வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம NSCயில் மொத்தம் 3,387 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,400, டிக்ளைன்ஸ் வந்து 1,858, அன்சேஞ்சு வந்து 129, 52 வீக் ஹையில் வந்து 129 ஸ்டாக் 102 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 73 ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்னமும் வந்து நமக்கு வந்து 52 வீக் ஹையில் தான் ஒரு 102 ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 102 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. மற்றபடி 52 வீக் லோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா 2-3 நாளாக 40, 45 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோவில் ஒரு 73 ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. அப்பர் சர்க்கிளில் 111, லோயர் சர்க்கிளில் 84. செக்டார் வைஸ் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஆனால் பெரிய அளவில் இறங்கலை அப்படிங்கணுன்னா கொஞ்சம் மனசை வந்து தேர்த்திக்கலாமே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செக்டாருமே தொடர்ந்து வந்து முதலீடு வந்து உள்ளார வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஐடி செக்டார் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு, பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், ஸோ எல்லாமே கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெவல்ஸ் பார்க்குறப்ப ஸோ அதை பிரேக் அவுட்டை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் இறங்கியிருக்கு, ஒரு 1.44% வந்து மறுபடியும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே HDFC, ICICI பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்க தவிர மற்ற எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸுமே நமக்கு வந்து டவுன் தான். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் யூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா TMPV. ஸோ TMPV பற்றி தான் இப்போ வந்து பேசிட்டு இருந்தோம், ஒரு 6% பக்கம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு. ஜியோ ஃபினான்ஸ், ஏசியன் பெயிண்ட், ONGC, SBIN, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் யூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, அடுத்தது வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும், ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பை சைடும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மண்டேவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,263. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஆகஸ்ட் 12 அன்னைக்கு எடுத்தது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டல் ஏதாவது கீழே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து செல்லிங் இருக்குமே தவிர இல்லை மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸோ ஒரு வாலட்டிலிட்டியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்டர்டே கேண்டலோட ஹை 24,431.60. எஸ்டர்டே கேண்டலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், லோவை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,158. ஸோ எல்லா கேண்டிலுமே நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா எல்லா ஸ்கிரிப்டுமே அதாவது ஆகஸ்ட் 13 கேண்டிலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணாதான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,128. இன்னைக்கான ஹையாக பிரேக் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா எஸ்டர்டேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். 26,128.780க்கும் கீழே ஒரு ஓப்பனிங், ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பற்றி நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஏறிக்கிட்டே போகாது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அது சரி நான் அடுத்த வாரம் தான் நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 14,881 நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ட்ரா பண்ணலாம்னா ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான ஹை தான் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கான ரெசிஸ்டன்ஸ் 15,070, சப்போர்ட்டுங்கிறது 14,881. ஓகே, அடுத்தது வந்து க்ரூட் ஆயில்.
இப்போ க்ரூட் ஆயில் எப்படி தாங்க இருக்குது அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து பைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பைக்கு சேஞ்ச் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு 7905. ஓகேங்களா. ஸோ அகைன் இந்த இடம் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இது இறங்கினா 7640 நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு இப்போதைக்கு வந்து அன்பிரிடிக்டபிள் கண்டிஷன் தாங்க. ஏன்னா எஸ்டர்டே வந்து நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை தான் வந்திருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் நேற்று பார்த்தா அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 268 ரெசிஸ்டன்ஸ், 257.5 சப்போர்ட் ஜோன். ஸோ அதோட வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு டிசிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு மிடில் பாயிண்ட்டில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் நல்லா நமக்கு காலையில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஓப்பனான இடத்துலேருந்து நமக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கோல்டில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா 155,430. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ, அதாவது 151,951 நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,37,366. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ 2,31,590. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் தான். எப்படி வந்து நேச்சுரல் கேஸ் வந்து சென்டரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ, ஸோ அதே மாதிரி சென்டரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று வந்தால் தான் ஸோ இதை வந்து அடுத்த மூமெண்ட் வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1386.60, சப்போர்ட்டுங்கிறது 1357.40. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஈவினிங் இன்செக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டல் தான் க்ளோசிங் வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஹையும் லோவையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த டைரக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.